இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புடி 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 வா வா கம் ஆன் இசை வா புடி கம் ஆன் எங்க ஓண்டா எங்க புடி இந்தா இத வச்சுக்கோ டிஷும் 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 ஏய் பாத்து இசை என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல மேடம். என்ன என் பிள்ளைய பாத்துட்டு இருக்க? இல்ல மேடம், நான் என் தங்கச்சியை தான் பாத்துட்டு இருந்தேன். இங்க பாரு, மத்தவங்க சொல்ற மாதிரி உன் மனசுல ஏதாவது தப்பா தோணுச்சு அவ்வளவுதான், சொல்லிட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே மேடம். சரி, நான் வரேன். இந்த வீட்ல கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணமா? ஐயோ, நாம பயந்தது உண்மையாயிடும் போலயே. இந்த தமிழுக்கும் என் பையனுக்கும் அத்தை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? அத்தை, எங்க யார்கிட்டயுமே கலந்துக்காம நீங்க பாட்டுக்கு சிபிக்கு கல்யாணம் பண்ண முடிவெடுத்திருக்கீங்க. அப்புறம் நாங்கெல்லாம் இத்தனை பேர் ஏன் இருக்கோம்? இது தப்பு இல்லையா அத்தை? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். ஆனா என் புள்ள வாழ்க்கையில நீங்க ஒரு முடிவு எடுக்கும் போது மீனா அது அதுக்கு இல்ல அத்தை. ஜானு, நான் தான் கல்யாணத்தை பத்தி தெளிவா சொன்னேனே. செபி, இப்ப நான் உனக்கு கல்யாணம்னு சொன்னேனா? கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் என்ன சொல்ல போறேன்னு முதல்ல தெரிஞ்சுக்காம ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாம வருஷா வருஷம் 10 ஜோடிக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைப்போம்ல, அத பண்றதுக்கு நாள் குறிச்சிருக்கேன். ஓ, தமிழ் என்ன நின்னுட்டு இருக்க? உட்காரு, வா வா உட்காரு. இல்ல சார், செட் பரவாயில்ல. சிட் டவுன். அச்சோ, வேர்க்குது பாரு, ஏசி போட்டு வேர்க்குது. இரு. ஓகேவா? சார், எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, இருக்கட்டும். போன் வருது, போன் வருது. ஹலோ, சொல்லுங்கண்ணா, எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா? உங்க வீட்டு முன்னாடி தான் நிக்கிறேன். ஓ, அப்படியா? அப்படியே உள்ள வாங்க, நானும் வெளியே வந்துடுறேன். சரிங்கம்மா. சார், போதும் சார். ஷூ, போங்க சார். தமிழ், ஏய். என்ன சார் இது? வெயில் தமிழ். என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் சார். கருத்துரும் இல்ல, வெயில் ஓவரா இருக்குல்ல. சார், போங்க சார். இருக்கட்டும், பரவாயில்ல, நீ உன் வேலையை பாரு. சார், இங்க நிழலா தானே சார் இருக்கு. கல்யாண வேலை உள்ள 1008 இருக்கு. போங்க சார். ஷோர். ஆ, ஓகே. நான் லிஸ்ட்ல கொடுத்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோமா? பத்திரமா உள்ள இறக்கி வச்சிருங்க. சரிங்கம்மா. சிபி சார், சொல்லு தமிழ். நீங்க ஃபாரின்ல இருந்தப்போ உங்க ஃபேமிலிய ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? இல்லையே. அப்போ லண்டன்ல என்னதான் பண்ணீங்க? காலேஜுக்கு போவேன், ரூமுக்கு போவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணுவேன், விளையாடுவேன், அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ண மாட்டீங்களா? வேற எதுவும் பண்ண மாட்டேன், இதான் என் ரொட்டீன். சரி, உங்களுக்கு லண்டன் பிடிச்சிருக்கா இல்ல இப்போ இங்க இருக்கிறது பிடிச்சிருக்கா? ஆரம்பத்துல எனக்கு லண்டன் தான் பிடிச்சது. இந்த ஊரை விட்டு எப்படா போவேன்னு தினம் தினம் போராடிட்டே இருந்தேன். இதெல்லாம் உனக்கே தெரியும்ல.
ஆனா இப்போ நீ என்னை கம்பல் பண்ணி லண்டனுக்கு போன்னு சொன்னா கூட நான் போக மாட்டேன். ஏன்னா இப்போ இங்க இருக்கதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் சிபி சார்? ஏன்னு உனக்கு காரணம் தெரியாதா? தெரியலையே. ஓ புரியுது. ஃபேமிலி கூட அட்டாச் ஆயிட்டீங்கல்ல, அதான் உங்களுக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கு. அது மெயின் ரீசன் இல்ல. என் தமிழ் நீ இங்க தானே இருக்க, நானும் இங்க தானே இருந்தாகணும். உன்னை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது தமிழ். என்ன பாக்குற தமிழ்? சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க சார். ஏதோ கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆற மாதிரி இருக்கு. அவ ஒரு சின்ன பொண்ணு, அவளை உன்னால சமாளிக்க முடியலங்கிற உனக்கு வெக்கமா இல்ல? உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தப்ப எங்க அத்தையும் சின்ன பொண்ணு தானே, உங்களால சமாளிக்க முடிஞ்சுதா? இன்னைக்கு வரைக்கும் அவங்கள சமாளிக்க முடியாம தானே போராடிக்கிட்டு இருக்கீங்க. என்ன என்ன குத்தி காட்டுறியா இல்ல என்னால எதுவும் முடியாதுன்னு சொல்றியா? ஐயோ அது இல்லனே, இந்த தமிழ் இருக்கால, அவ எங்க அத்தைய விட 2 மடங்கு ஃபோர்ஸா இருக்கான்னு அதை தான் சொல்றேனே. சரி அதெல்லாம் விடுங்கண்ணே, என்ன விஷயம், எதுக்காக என்ன வர சொன்னீங்க? என்ன ஜனாமா இலவச கல்யாணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டா போல? ஆமாண்ணே. சரி நீ என்ன பண்ண போற? வெள்ளையும் சொல்லையுமா நின்னு வர்ற ஜோடிங்களுக்கெல்லாம் அச்சதை போட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட போறியா? அண்ணே என்ன பேசுறீங்க? இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. என்ன பண்ணணும்னா ஏதாவது பண்ணணும் கணேசா. மாசம் மாசம் காசு மட்டும் வாங்குறல்ல, அதுக்கு சரியா வேலையும் பார்க்கணும்ல. எனக்கு அந்த கல்யாணம் நல்ல விதமா நடக்க கூடாது. அங்க வந்திருக்கிற எல்லார் முன்னாடியும் அந்த ஜன அவமானப்பட்டு நிக்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அதுக்கு நீ என்ன பண்ண போற? அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். சரிங்க நான் வரேன். அண்ணே நீங்க போய் அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. அத்தைக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதா? நீ ரொம்ப அதிக பிரசங்கித்தனம் பண்ணிட்டு இருக்க. பெருசா வந்துட்டா. எல்லா வருஷமும் அத்தை தானே பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா ஏன் தான் இப்படி பண்றா? என்னாச்சு? பாருங்க அத்தை, உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இவ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. நீங்க வருஷம் வருஷம் திருமணம் பண்ணி வைக்கிற ஜோடிங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்துட்டு தானே இருக்கீங்க. தமிழ், இல்ல ஜனமா, நம்ம இலவசமா கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஒரு கல்யாணத்துல என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம முறைப்படி செய்யணும்ல. அத வெறும்னே ஒரு தான தர்மம் மாதிரி செய்யக்கூடாதுன்னு நான் நினைச்சேன்.